பேங்க்ல செக் மூலமா பணம் அனுப்பும்போது எந்தெந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் மூலமா உட்கார்ந்த இடத்துலயே இருந்துகிட்டு யாருக்கு வேணாலும் நாம ஈஸியா பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். என்னதான் டிரான்சாக்ஷன் பண்றது அதிகரிச்சிருந்தாலும் செக்கோடைய முக்கியத்துவம் இன்னும் கம்மியாகாம தான் இருக்கு. இன்னைக்கும் நிறைய பேர் பெரிய அளவிலான டிரான்சாக்ஷனை பேங்க்குக்கு போய் செக் மூலமா பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி செக் மூலமாக பணம் செலுத்தும் போது நம்ம யாருக்கு செலுத்துகிறோம், அவங்களோட பேர், பேங்க் டீட்டெயில்ஸு, எவ்வளவு அமௌண்ட்டை அனுப்பணும், சிக்னேச்சர்னு பல விஷயங்கள் விதிமுறைகள் இருந்தாலும் இந்த விதிமுறைகள் ஏன் பின்பற்றப்படுது அப்படின்னு மக்கள் சிலர் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதாவது செக்கில் சைன் பண்ணுறதுல கவனமாக இருக்கக்கூடிய நிறைய பேர் அந்த அமௌண்ட்டை லெட்டரில் எழுதும்போது அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி அறிஞ்சிருக்கிறது இல்லை. செக்கில் அதோடைய அமௌண்ட்டை நம்பர்லையும் லெட்டர்ஸ்லையும் 2 வடிவங்கள்லையும் எழுதுனதுக்கு அப்புறமா ஒன்லி அப்படின்னு எழுதி ஸ்லாஷ் நம்ம போடுவோம். அது ஏன் போடுறோம், அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏதாவது யோசிச்சிருப்போமா? செக்கில் இருக்கக்கூடிய தொகைக்கு அப்புறமா ஒன்லி அப்படிங்கிறது எழுதப்படுது. இது ஒரு வகையில் செக்கில் திருத்தங்கள் செய்கிறத தடுக்கக்கூடிய முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஒன்றா கருதப்படுது. தொகையை முழுமையாக குறிப்பிடாமல் ரூபாய் அப்படின்னு மட்டும் எழுதுனா யாராவது கூடுதலாக இலக்கங்களையோ அல்லது வார்த்தைகளையோ சேர்த்து எவ்வளவு அமௌண்ட் செலுத்தணுமோ அதைய அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் செக்கில் தொகையை எண்கள்லையும் வார்த்தைகள்லையும் எழுதி கடைசியில் ஒன்லி அப்படின்னு குறிப்பிடுறது மூலமாக குழப்பங்களை தவிர்க்கிறது மட்டும் இல்லாமல் மோசடிகளை தடுக்கிறதுக்காக வங்கிகளில் பின்பற்றக்கூடிய நிலையான பாதுகாப்பு நடைமுறைகளில் இதுவும் ஒன்றா பார்க்கப்படுது.